டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. அண்மை செய்தி. மதுரை மாநகராட்சியில் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணைப்படி தினச்சம்பளமாக 20,000 வழங்கிட வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று மதுரை மாநகராட்சி மைய பகுதியில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக அறிவித்து காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதேபோல் மதுரை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களின் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும். தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் பழிவாங்கும் அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை முதல் தற்போது வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலையில் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் அவர்களின் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், தினக்கூலி பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மாநகராட்சி முதன்மை நகர அலுவலர் இந்திரா அவர்களுடன் தூய்மை பணியாளர்கள் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ராவதியினரிடம் தூய்மை பணியாளர்கள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்போது செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கும் போது பேச்சுவார்த்தையின் போது நீங்க எல்லாம் யாரு, எதற்கு வந்தீர்கள், இங்கிருந்து வெளியே போங்க, தேவை என்றால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க சொல்கிறேன் என்று உதாசீனமாக பேசியதால் செய்தியாளர்கள் யாரும் உள்ளே சென்று அந்த பேச்சுவார்த்தை நடத்தியதை எதுவும் எடுக்க முடியாமல் திருப்பி வந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.